தமிழ் தந்த உறவுகளுக்கு அன்பின் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வது உங்கள் கனிமொழி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க தான் முதல் ஆசிரியர். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் வேறு வழி இல்லை. பெற்றுட்டோம் பிள்ளைங்கள அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் முதல் ஆசிரியராக இருந்து எல்லாத்தையும் சொல்லித்தர்றாங்க, ஓகே. ஆனால் எதற்காக பிள்ளைங்களை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை எதுக்காக படிக்க வைக்க அனுப்புகிறாங்க? இதை நம்ம யோசிக்கணுமா இல்லையாங்க? லைஃப்பில் ஏதாவது பிள்ளைங்க சாதிக்கட்டுன்ற ஒரு கனவுல தான் அங்கே அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சல்மா அப்படின்ற கூடிய அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோடைய விவகாரத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசக்கூடிய விஷயம் யாரையும் மனதை புண்படுத்தணுன்றதுக்காக நான் பேசலை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூருக்கு நியாபையில் தான் அந்த உடன்குடின்ற அந்த ஊர் இருக்குது. அந்த ஊர் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் பெரிய ஊர் அது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சல்மா அப்படின்ற அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இதில் ஜாதி மத இன பாகுபாடுகள் எதுவுமே இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரை நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அற்புதமாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. ஸ்கூல் டேவாக இருக்கட்டும், இல்லை இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும், இல்லை கல்வி வளர்ச்சி நாள் இப்போ கூட ரீசெண்டாக ரொம்ப அற்புதமான முறையில் ரொம்ப அந்த திறமையை குழந்தைங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னக்கூடிய எல்லா விதத்துலையுமே மாணவிகளை உற்சாகப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் எல்லளவு மாற்றம் கிடையாது. இதில் என்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் அதை பற்றி தான் நம்ம யோசிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய இந்த பிடி மாஸ்டர், அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொன்சிங் அப்படின்ற அந்த பிடி மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நியாபையில் தூத்துக்குடி ஏரியாவில் நடந்த மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் மாணவிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு, மாணவர்களையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதில் தகுதி பெற்ற 5 மாணவிகளை மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டே பண்ண வச்சு, அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்களுக்கான ப்ராக்டிஸ், அதுக்கான காம்படிஷன் அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஸ்டே பண்ண வச்சுருந்த நேரத்தில் இவரோட குறுக்கு பற்றி வேலை பார்த்துருச்சு. அதுதான் விஷயமே. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா ஜூஸில் மதுபானத்தை கலந்து அந்த குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுத்துட்டாரு. அந்த குழந்தைங்களுக்கு தெரியல, அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியலை, இது ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு தெரியல. அந்த குழந்தைங்களும் குடிச்சிட்டாங்க. குடிஞ்சு மயங்கி நிலையில் இருந்த குழந்தைங்கள்ட்ட அத்துமீறியதாக நடந்திருக்காரு. அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்த வெளியில் பேரண்ட்ஸ்டையோ இல்லை மேனேஜ்மெண்ட்லேயோ நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரியான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தைங்களை வெளியில் சொல்லலை. ஆனால் விஷயம் தெரியாமல் இருக்குமா? ஒரே ஒரு பிள்ளை வீட்டில் போய் சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையான்ட்டு ஸ்கூலை முற்றுகையிட்டு இருக்காங்க. இது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா வாத்தியார்களை, ஆசிரியர்களை ரொம்ப மரியாதைக்குரிய விதத்தில் நடத்திட்டு இருக்காங்க. சில இடங்கள் அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை தாண்டி குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பும் அன்பும் அக்கறையும் கொடுக்கப்படுகின்ற இடத்தில் தான் இந்த சமூகம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகமாக வளர முடியும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. இப்போ இந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பெற்றோர்கள் முதல் ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியர்கள் தான் 2ஆம் பெற்றோர்கள். தான் பெத்த பிள்ளையா இருந்தால் அப்படி நடத்திருப்பாங்களா? ரொம்ப வேதனையான ஒரு விஷயந்தான். இது ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப பரவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறத ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலையில் தான் இந்த பதிவை நான் நேற்றிருக்கேன். கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தஞ்சம் புகுந்திருக்கு அந்த பொன்சிங் அடித்து தூக்கிட்டு அந்த ஆளு பேர் என்ன தக்கமான ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க போகிறாங்க. ஆசிரியர் அவர் இவர் அப்படின்னு பேசக்கூடிய வாய் இந்த மாதிரியான தப்பு தண்டா பண்ணுறப்ப அந்த ஆள் இந்த ஆள் அவன் இவன் அப்படின்ற பேசக்கூடிய ஒரு கேவலமான வார்த்தைகளில் தான் நமக்கே வெளிப்படுது. அப்படின்னா நிஜமாவே பொறுப்புள்ள நபர்களாக பொறுப்புள்ள சமூக அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆசிரியர்கள் தப்பு பண்ணுறது எல்லா ஆசிரியர் இனத்தையும் தப்பாக சொல்கிறதுக்கான ஒரு இடமாகவும் அமைஞ்சிருது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வராமல் பாதுகாக்க வேண்டியது படித்த நம்மை போன்ற ஆசிரியர்கள், நம்மை போன்ற ஒரு வழிகாட்டிகளுடைய கடமையாக இருக்கிறது அப்படின்றதுல நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நன்றி.